வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம், கொமந்தான்மேடு தடுப்பணை உடைந்தது. ரெயின்போ நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பாகூர் தொகுதியில் வெள்ள நீரால் சூழப்பட்ட பகுதிகளை திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். ரெயின்போ நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாநிலத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் ரெயின்போ நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள வாய்க்காலில் ஆக்கிரமித்து கட்டியுள்ள வீடுகளில் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட ஆய்வின் பொழுது காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம், கொம்மந்தான்மேடு தடுப்பணை உடைந்தது. தமிழகத்தில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாகூர் அருகிலுள்ள தமிழக பகுதியில் கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் சித்தேரி அணைக்கட்டிலிருந்து வடிகால் வாய்க்காலில் தண்ணீர் நிரம்பி வழிந்ததால் பாகூர் பகுதியிலும் தண்ணீர் புகுந்தது. இதனால் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. சாலைகள், வீடுகள், மரம், விவசாயம், கால்நடைகள் என பலவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாகூர் நகர பகுதியில் தாழ்வான பகுதியில் உள்ள இடங்களில் தொடர்ந்து மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் வடிந்து வரும் நீர் மணப்பட்டு, காட்டுக்குப்பம், உச்சிமேடு ஆகிய ஏரிகளில் நிரம்பி பாக்கியலட்சுமி நகர், சப்தகிரி நகர், சீனிவாசா நகர், உச்சிமேடு, பல்ல கொரவள்ளி மேடு ஆகிய பகுதிகளில் ஊருக்குள் புகுந்தது. தற்போது அப்பகுதிகளில் தண்ணீர் வடிந்து வருகின்றது. தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 7.5 அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தடுப்பணைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தோடுகிறது. கடும் வெள்ளப்பெருக்கினால் தமிழக பகுதியான திருப்பானம்பாக்கம் பாலத்தின் 2 கரைகளும் சேதமடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பாலமும் சேதமடைந்து விட்டது. இந்த நிலையில் பாகூர் அருகே உள்ள கொமந்தான்மேடு தரை பாலத்துடன் கூடிய தடுப்பணையில் 2 கரைகளிலும் சுமார் 100 மீட்டருக்கு உடைப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆற்றின் நடுவில் உள்ள தடுப்பணைகள் சேதமாகி இருக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த அணை 3வது முறையாக உடைந்துள்ளது. இதனால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தடுப்பணையில் சேமித்து வைக்க வேண்டிய பல லட்சம் கன அடி நீர் வீணாக கடலில் கலக்கும். கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ள பகுதிகளை திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் தலைமையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உணவுப் பொருட்களை வழங்கினர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாகவும் சாத்தனூர் படுகை அணை திறக்கப்பட்டதன் காரணமாகவும் பாகூர் தொகுதியில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 5,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதுபோல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய பயிர்களும் வெள்ள நீரில் மூழ்கி சேதமாகி உள்ளன. இதனையடுத்து திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் தலைமையில் கழக அவைத் தலைவர் SP சிவக்குமார், MLAக்கள் சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் பாகூர் தொகுதிக்கு சென்று வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களையும் வீடுகளையும் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறி அரசு உரிய நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தியதாகவும் உறுதியளித்தனர். மேலும் குருவிநத்தம் ராஜீவ்காந்தி திருமண மண்டபத்தில் தொகுதி MLA செந்தில்குமார் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள 8,000 பேருக்கு வழங்க சமைக்கப்பட்ட உணவை பார்வையிட்டு டிராக்டர் மற்றும் லோடு கேரியர் மூலம் உரிய நேரத்தில் எடுத்து சென்று வழங்கும் பணியினை தொடங்கி வைத்தனர். பின்னர் தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு தலா 5 கிலோ இலவச அரிசி, பிரெட் மற்றும் பால் பாக்கெட்டுகளை வழங்கியும் பணியையும் அமைப்பாளர் ரா. சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பாஸ்கர், அணிகளின் துணை அமைப்பாளர் கல்பனா, அபிமன்னன், கீர்த்தி எழிலி, சிவா, அமிர்தலிங்கம், உதயசூரியன் மற்றும் தவமுருகன், KTK பிரகாசம், மூர்த்தி, சின்னசாமி, புருஷோத்தமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போமா அந்த போமா போமா அந்த போமா ஏமா அந்த பக்கம் வழியிலேம்மா அந்த பக்கம் போங்களா எல்லா பக்கமும் போயிருக்காடு முந்திரி பயம் ஒன்றும் மேலே பிரிச்சு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவின்படி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் மற்றும் நரிக்குறவ மக்களுக்கு சுகாதார உபகரணங்களை செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வழங்கினர். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவின்படி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், பெருமாள்புரம், ஒதியம்பட்டு, TV நகர் மற்றும் திருக்காஞ்சி பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் மற்றும் நரிக்குறவ மக்களுக்கு சுகாதார உபகரணங்களை செஞ்சிலுவை சங்க அதிகாரி டாக்டர் கோபால், சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, ஐயனார், ராமன், குப்புசாமி மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வழங்கினர். இங்க போன போறோமா இங்க போறோமா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் RKR அனந்தராமன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட TN பாளையம், அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். புதுவையில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக புதுவை உட்பட பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதேபோன்று மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம், அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதை அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு RKR அனந்தராமன் அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட TN பாளையம், அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு இது கட்டிட்டு இருப்போம். இந்த மாதிரி குடிசையில அத்தனை பாம்பு ஓட்டின்னு உட்காந்துக்கிறோம் ராத்திரி. நாங்க அதை கூட வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம்.
குடிக்க கூட நல்லா வர பண்ணி கொடுக்க மாட்டாங்க. தண்ணி இவ்வளவு தூரம் தண்ணி இருந்துச்சு, ஒருத்தன் வந்து உள்ள வந்து எட்டி பார்க்கல, உள்ளார வரல. கார்ல வந்து கார முடியாது ஏன்னா கேட்டாக்கா அவங்களுக்கு தான் வேலை செஞ்சு, எங்களுக்கு தான் வேலை செஞ்சு, அவங்களுக்கு தான் ஓடி போட்டாங்க, எங்களுக்கு தான் ஓடி போட்டாங்க போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பிய ஹை டிசைன் தொழிலாளர்களை வாழ்த்தி வழி அனுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டில் இயங்கி வரும் ஹை டிசைன் லெதர் தொழிற்சாலை இந்த ஆண்டு முழுமையாக இயங்கியதால் தீபாவளி போனஸ் பழையபடி 19.25% வழங்க வேண்டும் என நிர்வாகத்தினரிடம் தொழிலாளர்கள் கேட்டனர். அதற்கு நிர்வாகம் ஒப்புக்கொள்ள மறுத்ததால் கடந்த 20/10/2021 முதல் பணியை புறக்கணித்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தொழிலாளர்களுக்கு ஆதரவாக திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார். தொழிலாளர் துறை சமரச அதிகாரி நிர்வாகத்தினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் முதல்வர் ரங்கசாமி கடந்த 16ஆம் தேதி நிர்வாகத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுதும் உடன்பாடு ஏற்படவில்லை. தொழிலாளர்கள் கடந்த 18ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது போனஸ் பிரச்சனையை நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்வு காண முயற்சிப்பது, போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு செல்வது என்று முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி இன்று பணிக்கு திரும்பிய தொழிலாளர்களை எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஹை டிசைன் யூனியன் நிர்வாகிகள் லக்ஷ்மி, அமுதா, கலையரசி, கல்பனா, ஆரவள்ளி, திமுக தொகுதி செயலாளர் ராமசாமி, விவசாய அணி அமைப்பாளர் சோமு, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் கலியமூர்த்தி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கதிரவன், கிளை செயலாளர் அங்கதன், செல்வநாதன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் ஹரிகிருஷ்ணன், பாண்டியன், முரளி, கார்த்தி, பாலு, ஏழுமலை, மந்திரி குமாரி, பழனிசாமி ஆகியோர் உடனிருந்தனர். அரசாங்கம் எவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் 1000 ரூபா தரேன்றேன். 1000 ரூபான்னா எவ்வளோ ஆச்சு? 150 எவ்வளோ ஆச்சு? வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துறை பஞ்சாயத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் என்கின்ற உதயகுமார் ஏற்பாட்டில் மழை நிவாரணம் வழங்கினார். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துறை பஞ்சாயத்தில் பல்வேறு இடங்களில் மழையால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து காணப்பட்டனர். மேலும் அங்கு சாலை வசதிகள் மழையின் காரணமாக மிகுந்த சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமாரிடம் நடந்த சம்பவங்களை பற்றி எடுத்து கூறினர். இதனை அடுத்து பஞ்சாயத்து தலைவர் உதயகுமார் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதனை அடுத்து அவர்களுக்கு உதவும் வகையில் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு மழை நிவாரணம் வழங்குவதாக உறுதியளித்தார். இதன் தொடக்க நிகழ்வாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத்துறை பஞ்சாயத்தில் பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் என்கின்ற உதயகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா, பிகேடி முரளி மற்றும் பிகேடி முரளி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கனமழையால் பாதிக்கப்பட்ட பூத்துறை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் குடும்பத்திற்கு 10 கிலோ என பூத்துறை பஞ்சாயத்து முழுவதும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல் கட்டமாக பூத்துறை காலனி பகுதியில் வழங்கி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மழையால் மிகுந்த சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் அவர்கள் இடிந்து விழுந்த 15க்கும் மேற்பட்ட வீடுகளை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 3000 அரிசி, முட்டை, பாய், தலையணை, மளிகை பொருட்கள், காய்கறிகள், போர்வை உள்ளிட்ட குடும்பத்திற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கி உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். இதனையடுத்து பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியினை பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டனர்.
ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மணிமேகலை அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு அருகே உள்ள மணிமேகலை பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மீது நடைபெறும் வன்முறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவிகளுக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நீதிபதி சோபனா தேவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அந்த அளவுக்கு ஃபைன் இவ்வளோ இருக்காது, லட்சக்கணக்கில் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் இதில் வந்து நிறைய சீரியஸாக பனிஷ்மெண்ட்லாம் இந்த மாதிரி ஒரு க்ரைம் வந்து நடக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ஐபிசி க்ரைம்னா யார் ரெப்புடேஷன், அவரோட மரியாதை வெளியுலகத்துக்கு சட்டசம்பந்தமான. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் க பொன்முடி அவர்கள் வானூர் சட்டமன்ற தொகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை துவக்கி வைத்து தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் க பொன்முடி அவர்கள் வானூர் சட்டமன்ற தொகுதியில் தென்கோடிப்பாக்கம், உப்புவேலூர், நல்லாவூர் ஆகிய ஊராட்சிகளில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை துவக்கி வைத்து தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மாவட்ட ஆட்சியர் தா மோகன், மாவட்ட செயலாளர் நா புகழேந்தி எம்எல்ஏ, மாவட்ட துணை செயலாளர் புஷ்பராஜ் மைதிலி ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் PKT முரளி ராஜ், ஒன்றிய குழு தலைவர் உஷா முரளி, துணைத் தலைவர் பருவ கீர்த்தனா, விநாயகமூர்த்தி, விழுப்புரம் மாவட்ட திமுக பிரமுகர் தொல்லமூர் TR இளங்கோவன், மாவட்ட கவுன்சிலர்கள் பிரேமா குப்புசாமி, அன்புமணி, கௌதம், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பாஸ்கரன், ஒன்றிய கவுன்சிலர்கள் சித்ரா செல்வகுமார், முருகன், ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், ஒன்றிய நிர்வாகிகள் மாயகிருஷ்ணன், விஸ்வநாதன், பாலு, பழனி, விஜயகுமார், செந்தில், சுகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொரோனா பாதிப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெள்ளப்பெருக்கம் அதிகமாக இருக்கிற காரணம், அதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற பகுதிகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற சேதங்களை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்ற அரசு துறை அதிகாரிகளும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லோருமே சென்று அவர் நிவாரணங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இந்த கொரோனா தடுப்பையும் முக்கியமாக செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிற காரணத்தினால், அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த அங்கங்கே சென்று அவர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும், முகாம்களை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 1034 முகாம்கள், பூத்துகள் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 1034 முகாம்களில் 800 முகாம்கள் ஸ்டாட்டிக், ஒரே இடத்துல இந்த மாதிரி இருந்து ஒரே இடத்துல நடைபெறுகிற பூத்துகள். மீதி 200 பூத்துகள் மொபைல், அங்கங்கே போய் வேன்லேயே போய் அங்கங்கே ஊசி போடுறாங்க. 32% தான் போட்டிருக்கிற இந்த எல்லோரும் வந்து அந்தந்த முகாம்களையும் அதுக்காக தான் முதலமைச்சர் ஆணையிட்டு இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அவர்களின் 60வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை பசுமை நாயக நற்பணி இயக்கத்தின் சார்பாக விவேக் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு பிறந்தநாள் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அவர்களின் 60வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை பசுமை நாயக நற்பணி இயக்கத்தின் சார்பாக விவேக் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு பிறந்தநாள் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரிக்கன்மேட்டில் தொடங்கி தவளக்குப்பம் காவல் நிலையம், வேல்ராம்பட்டு, கோட்டக்குப்பம் காவல் நிலையம் மற்றும் ஆரோவில் வரை சுமார் 100 மரக்கன்றுகள் மற்றும் பனை விதைகள் நடப்பட்டது. விழாவில் அமைப்பின் உறுப்பினர்கள் சுபாஷ், விக்னேஷ், பிரசாந்த், மணிவாணன், ஜெயசுமன், சரவணன் மற்றும் மனோஜ் கலந்து கொண்டு விழாவினை திறம்பட நடத்தி சென்று சிறப்பித்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டென் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. குப்பைகளை சேகரித்தல், தரம் பிரித்தல் மற்றும் கண்காணிப்பு செய்ய முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வீடுகளில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய QR கோட் ஒட்டப்படும் நிகழ்ச்சியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி, புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை கார்ப்பரேஷன் இணைந்து புதுச்சேரியில் கீப் நம்ம பாண்டி கிளீன் எனும் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து குப்பை மேடு உருவாவதை தடுப்பது முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அதன்படி குப்பைகளை சேகரித்தல், குப்பைகளை தரம் பிரித்தல் மற்றும் கண்காணிப்பு செய்ய அனைத்து வீடுகளிலும் தொழில்நுட்பத்தில் ஆன QR கோடு ஒட்டப்பட்டு வருகிறது. அதன்படி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் QR கோடு ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை, சானிடைசர் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார். இதில் புதுச்சேரி நகராட்சி சுகாதார அதிகாரி துளசிராமன், ஸ்வெச்சா கார்ப்பரேஷன் மேற்பார்வையாளர் பிரபாகரன், சேகர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் கீப் நம்ம பாண்டிச்சேரி கிளீன் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை கவிஞர்கள் சங்கம் சார்பாக தமிழ்ச்சங்க வளாகத்தில் கவிஞர்கள் மற்றும் பல்வேறு துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் புதுவை கவிஞர்கள் சங்கம் சார்பாக தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் பல்வேறு துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு பக்க விளைவுகள் அற்ற இயற்கை மருத்துவ முகாம் நடைபெற்றது. சர்வதேச இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சென்னை புகழ்பெற்ற டாக்டர் சுரேஷ் பாபு புதுச்சேரி மாநில மக்கள் பயன்பெற வேண்டிய பக்க விளைவுகள் அற்ற இயற்கை மருத்துவ முகாமினை தனது புதுச்சேரி கிளை ஓயப்பன் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது. இம்முகாமிற்கு கிளை நிர்வாகிகள் டாக்டர் சௌந்தர்யா சர்க்கரை நோய், இரத்த கொழுப்பு, மூட்டு வலி, முதுகு, இடுப்பு வலி, ஆஸ்துமா, கிட்னி நோய், நரம்பு சம்பந்தமான நோய், பக்கவாதம் போன்ற நோய்களிலிருந்து நோய் வரும் முன் காப்பது பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இவ்விழாவில் தொழிலதிபர் ஜான், இயற்கை மருத்துவர் வித்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் மரக்கன்றுகள், முகக்கவசம் வழங்கப்பட்டது. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களது மருத்துவ கனவு மேம்பட புதுச்சேரி குட்வில் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் என குட்வில் நிர்வாக இயக்குனர் விஸ்வ கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் குட்வில் இயக்குனர் விஸ்வ கார்த்திகேயன் தெரிவிக்கையில், குட்வில் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கடந்த 7 ஆண்டுகளாக சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை பல வெளிநாடுகளில் படிக்க அனுப்பியுள்ளது. தற்போது நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களது மருத்துவ கனவு மேம்பட பிலிப்பைன்ஸ், கனடா மற்றும் ஐரோப்பாவில் படிப்பதற்கு வழிவகை செய்ய உள்ளோம்.
5 ஆண்டுகள் கல்வி கட்டணமாக ரூபாய் 1,87,300 மட்டுமே பெற உள்ளோம். புதுச்சேரி மற்றும் தமிழக மாணவர்கள் தங்களது MBBS மருத்துவ கனவு மேம்பட புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள எங்களது குட்வில் நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என நிர்வாக இயக்குனர் விஸ்வ கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். நாட்டில் நாங்கள் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 7 வருடங்களாக 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக பல வெளிநாடுகளில் சென்று படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் இந்த வருடம் நீட்டில் தேர்வான மாணவர்கள் 107 மார்க் மேல் எடுக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் மருத்துவக் கல்வியை படிப்பதற்கு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு நாங்கள் வழிகாட்டுகின்றோம். உதாரணமாக பிலிப்பைன்ஸ் UV கிளாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன் என்ற கல்லூரியில் படிப்பதற்கு முதலாம் ஆண்டு 8 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வருகிறது. மொத்தமாக 19 லட்சம் ரூபாய் தங்கள் மருத்துவ கனவை மாணவர்கள் மேம்படக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை பிலிப்பைன்ஸில் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்கள் மூலியமாக அந்த UV கிளாஸ் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நம்ம புதுவையில் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தங்கள் மருத்துவ கனவு மேம்படுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு குட்வில் சார்பாக வேண்டி கேட்டு பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று திரட்டும் முயற்சியில் மம்தா பானர்ஜி ஈடுபட்டுள்ளார். மேற்கு வங்காளத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. மம்தா பானர்ஜி தொடர்ந்து 3வது முறையாக முதல் மந்திரியாக பொறுப்பேற்றார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பாரதிய ஜனதாவிற்கு மேற்கு வங்காள தேர்தல் ஏமாற்றத்தை அளித்தது. இந்த வெற்றி மூலம் பாரதிய ஜனதாவிற்கு மாற்றான தலைவர் மம்தா பானர்ஜி என்ற கருத்து எழுந்துள்ளது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவரை பிரதமர் வேட்பாளராக களம் நிறுத்த வேண்டும் என்பதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தீவிரமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாரதிய ஜனதாவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டால் மட்டுமே அந்த கட்சியை வீழ்த்த முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் மம்தா பானர்ஜி 4 நாட்கள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார். பாராளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் சூழ்நிலையில் அங்கு செல்கிறார். பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று திரட்டும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். அதன்படி எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் அவர் சந்திக்கிறார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுடன் மம்தா பானர்ஜி ஆலோசனை நடத்தி உள்ளார். எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனையில் முக்கியமாக விவாதிக்கப்படும். டெல்லியில் இருக்கும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனது மாநிலத்திற்கு தேவையான நிதியையும் அவர் பிரதமரிடம் கேட்டு பெறுவார் என்றும் தெரிகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம், கொமந்தான் மேடு தடுப்பணை உடைந்தது. ரெயின்போ நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பாகூர் தொகுதியில் வெள்ள நீரால் சூழப்பட்ட பகுதிகளை திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.